வணக்கம். நான் உங்கள் ஜெயச்சந்திரன். கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஓவன் ஃபேப்ரிக்கில், ஓவன் செக்டரில் காஸ்டிங் ஆஃப் தி கவர்மெண்ட் இஸ் இப்போ நிறைய பேர் வந்து அதுக்கு ஒரு ஆல்வேஸ் ஒரு ரிக்வஸ்ட்டாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. சார், ஓவனை பற்றி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. ஸோ லாஸ்ட்டு நான் லைவில் சொல்லும்போது சொன்னேன், ஓவன் ஃபேப்ரிக்கை பற்றி அடுத்து ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு. இப்போ ஓவன் பேசும்போது as already told you, கிட்டத்தட்ட ஒரு 75 to 80% ஆஃப் தி கன்சம்ஷன் ஆஃப் தி ஃபேப்ரிக் வந்து ஓவன் ஃபேப்ரிக் தான் நடக்குது. அதுலேயும் பெர் கேபிட்டா கன்சம்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓவன் ஃபேப்ரிக் தான் ஜாஸ்தி நிட்டடை விட. நிட்டட் வந்து எப்போவுமே வந்து இன்னர் வேர் அண்டு கேஷுவல் வேர் அண்டு ஸ்போர்ட்ஸ் வேர் அதோட லிமிட் ஆகிக்கிறோம். பட்டு இந்த இந்த ஃபார்மல் வேருங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அன்லிமிட்டடாக அக்யூமுலேட் பண்ணுவாங்க. அன்லிமிட்டடாக அக்யூமுலேட் பண்ணுறதுங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கிங் கிளாஸ் போகிறவங்க இன்றைக்கி போடுற ட்ரெஸ்ஸை அட்லீஸ்ட் ஒரு வாரம் 10 நாளைக்கு பிறகு போடுற மாதிரி ஒரு 10 செட்டு மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அந்த 10 செட்லேயுமே ஒரு 6 months ஒன்ஸ் அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ அதிகமாக கன்சியூம் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஓவன் ஃபேப்ரிக் தான் உலகளாவிலேயே. ஸோ அந்த ஓவன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் ஓரியன்டாக இல்லாமல் இருந்தாலும் திருப்பூரில் இருக்குது, ஓவன் சென்டர்ஸ் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த ஓவனுங்கிறது அப்படியே எங்கும் அப்படியே பறந்து இருக்குது. ஒரு இடத்துல இப்போ திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா நிட்டட் கார்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடம்னு சொல்ல முடியாது. இப்போ தமிழ்நாடு எடுத்துகிட்டிங்கன்னா ஈரோடு, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பவானி, அதுக்கடுத்து இந்த பக்கம் சவுத்தில் வந்திங்கன்னா நம்ம தலவாய்புரம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தூத்துக்குடி ஏரியா, விருதுநகர், மதுரை, இந்த ஏரியாவில் எல்லாம் ஓவன் கார்மெண்ட்ஸ் அங்கே சின்ன சின்னதாக இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேப்ரிக்கை வாங்கி கொண்டு போய், ஏன்னா இவங்க அதிகமாக பண்ணுறதே வந்து டொமஸ்டிக் தான் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட்டுங்கிறது வெரி வெரி ரேர், பெரிய கம்பெனிஸ் பண்ணுவாங்க. ஆனால் மற்றவங்க எல்லாருமே வந்து டொமஸ்டிக் பண்ணுறதுனால ஒரு இதுக்கு போவாங்க, ஃபேப்ரிக் டிப்போவுக்கு போவாங்க, அங்கே ஃபேப்ரிக் வாங்குவாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஷர்ட்டாக தைச்சி அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அது ஒயிட்டாக இருக்கலாம், கலராக இருக்கலாம், செக்குடாக இருக்கலாம். அப்போ இந்த காஸ்டிங் வந்து எப்படி சார் போடுறது? இப்போ எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்டாகவும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவன் வந்து திங்க் பண்ணுறாங்க. அப்போ இந்த காஸ்டிங் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் இந்த ஸ்டேச்சுட்டரி வார்னிங் மாதிரி சொல்லிடுறேன். கால்குலேஷன், டெக்னிக்கல் கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிற ரேட்டு கண்டிப்பாக ஒரு மார்க்கெட்டுக்கும் இதுக்கு சம்மந்தமே இருக்காது. தட் யூ நோ பெட்டர். ஐ லோட் டு மெயின்டைன் சம் சீக்ரெட்ஸ் ஆஃப் தி மார்க்கெட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சரியான ரேட்டை நான் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. சொல்லுவாங்களே தொழில் தர்மம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எப்படி பண்ண முடிவாகும்னா காம்படிட்டிவ்னஸுக்கும் போயிடும், நெகோசியேட் பண்ணுறவங்களுக்கு உண்மையான ரேட்டு தெரிஞ்சிடும். ஸோ ரெண்டு பக்கமே நான் வந்து பார்த்திங்கன்னா அது நான் ஐ டோன்ட் வாண்ட் டூ எனி டேமேஜ் டு தி இண்டஸ்ட்ரி. சரியா? அப்போ ரேட்டுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. தி ப்ரொசீஜர் ஆஃப் கால்குலேட்டிங் மெத்தட் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ரேட்டும் போடுவேன். அந்த ரேட்டு வந்து நீங்கள் மார்க்கெட்டில் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. உங்கள் ரேட் என்னவோ அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதை முதல்ல நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம இந்த ஷர்ட்டுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம், அதுக்கடுத்து பேண்ட்டுக்கு போவோம். இந்த ஷர்ட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டைலில் நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷர்ட்டை வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். அந்த மெஷர்மெண்ட் தான் இங்கே எழுதியிருக்கேன். ஃபுல் லென்த் ஃப்ரண்ட்டில் வந்து 76 சென்டிமீட்டர் இருக்குது, பேக்கில் வந்து 77 சென்டிமீட்டர் இருக்குது. ஆஃப் செஸ்ட் வந்து 61 சென்டிமீட்டர். நான் ஆஃப் செஸ்ட்டுங்கிறது ஃபுல் செஸ்ட்டு தான் டெய்லர் பொதுவாக எடுப்பாங்க. ஆனால் இங்கே நான் வந்து நம்மளுடைய எப்படி இன்டர்நேஷ்னலி ப்ரொனன்சியேட்டட் எப்படி இருக்கோ அது மாதிரி நான் ஆஃப் செஸ்ட்னே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஆஃப் செஸ்ட் வந்து 61 சென்டிமீட்டர். ஆர்ம் ஹோல் வந்து 26 சென்டிமீட்டர். யோக் வித் 48, அதாவது யோக்னா பேக்கில் இருக்க அது யோக்கினுடைய அகலம் 48 சென்டிமீட்டர். அதனுடைய ஹைட் வந்து 15. அதில் 5 வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது, 10 வந்து பின்னாடி இருக்குது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 48 சென்டிமீட்டர் இந்த ஷோல்டர் யோக்கு. அதில் ஹைட்டு வந்து 15 சென்டிமீட்டர் இருக்குது. அதில் 5 சென்டிமீட்டர் முன்னாடி இருக்குது, 10 சென்டிமீட்டர் பின்னாடி இருக்குது. மொத்தம் 15 சென்டிமீட்டர். ஸ்லீவ் லென்த் வந்து 26 சென்டிமீட்டர். இது வந்து ஆஃப் ஸ்லீவ் தான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன், ஃபுல் ஸ்லீவ் எடுக்கலை. ஏன்னா ஃபுல் ஸ்லீவில் வந்து கஃப்பு அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வேண்டாம்னு முதல்ல என்ன பண்ணியிருக்கேன், நான் ஆஃப் ஸ்லீவ் மட்டும் எடுத்திருக்கேன். இதை பார்த்துட்டு பிறகு ஃபுல் ஸ்லீவ் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து காலர் லென்த்து. காலனுடைய லென்த்து அப்படிங்கிறது நெக்கினுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் தான் காலர் லென்த்து. அவங்க நெக் சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா காலனுடைய லென்த்து கொடுத்துருப்பாங்க. இங்கே நான் காலனுடைய லென்த்து அளந்துட்டேன் 4 சென்டிமீட்டர். காலனுடைய ஹைட்டு அப்படிங்கிற வித்துன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா 7 சென்டிமீட்டர் இருக்குது. காலர் ஸ்டாண்டு 3 சென்டிமீட்டர், காலர் வந்து 4 சென்டிமீட்டர். மொத்தமாக 7 சென்டிமீட்டர் இருக்குது. அதை மடித்தோம்னா உள்ளே இருக்கிற ஸ்டாண்டு மேலே மடித்து விட்டுருக்கோம்ல, இது வந்து காலர். அப்போ 3 + 4 7 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய டார்கெட் என்னவாக இருக்கும்னா, இந்த கார்மெண்ட் காஸ்டிங்கில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதை 5-6 குரூப்பாக பிரிச்சுக்கலாம். முதல் இது வந்து ஃபைண்டிங் அவுட் தி ஃபேப்ரிக் ரிக்குயர்மெண்ட்.
லென்த் ஆஃப் ஃபேப்ரிக் ரிக்வயர்டு, இது மெயின் பார்ட்டு. அதுக்கு அடுத்து வந்து அசசரிஸில் வந்து பட்டன்ஸ் இருக்கா, எத்தனை பட்டன் வேணும், ஸ்விங் த்ரெட் எவ்வளோ வேணும், லேபிள்ஸ் எத்தனை வேணும், இதனுடைய காஸ்ட் எவ்வளோ ஆகுது, அசசரிஸ்ன்னு சொல்லுவோம். அது பேக்கிங் அசசரிஸ் தனியாக இருக்குது. பேக்கிங் அசசரிஸ் வந்து பாக்ஸு, அந்த கிளிப்பு, அந்த பேக்கிங் பேடு அதெல்லாம் வரும். ஃபோம் இருந்தால் ஃபோம் வரும், அது தனி, அதை விட்டுருங்க. பேக்கிங்க்கு வந்து நம்ம அதை பேசலாம். இந்த அசசரிஸ் என்னென்னா ஸ்விங் த்ரெட்டு, பட்டனு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேபிள், வாஸ்கர் லேபிள், மெயின் லேபிள், இந்த லேபிள். இது இல்லாமல் பிரிண்டிங் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஷர்ட்டில், அந்த பிரிண்டிங்குடைய காஸ்ட்டும் ஆட் ஆகும். ஆயிடுச்சுங்களா? அதுக்கு அடுத்து என்ன வரும் உங்களுக்கு, இந்த சிஎம்டி போக இந்த அசசரிஸோட சிஎம்டி ஆட் ஆகும். சிஎம்டிங்கிறது என்ன, கட் மேக் வித் ட்ரிம்ஸ். கட் மேக் வித் ட்ரிம்ஸ். கட் அப்படிங்கிறது வெட்டி தைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், வெட்டி தைச்சி அயன் பண்ணி பேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுது, சிஎம்டி. அதை நம்ம போடணும். இன் அடிஷன் டு தட் வில் ஹேவ் டு கோ ஃபார் தி நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் லோக்கல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் அதை சேர்த்துக்கணும். ப்ளஸ் நார்மல் ஒரு டிப்ரிசியேஷன் சார்ஜஸ்ஸு அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸு அதை சேர்க்கணும். அது இல்லாமல் நம்மளுடைய ப்ராஃபிட் சேர்க்கணும். அதோட சேர்த்துக்கிட்டு டேக்ஸ் எதாவது இருந்தால் அதையும் சேர்த்துக்கணும். நம்மளுடைய ப்ரொடக்ஷன் டேக்ஸ் எதாவது இருந்தால், ஜிஎஸ்டி எதாவது இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நெட்டாக லேண்டிங் காஸ்ட் எவ்வளோ வருதுங்கிறது ஃபைனலாக தான் தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, வாட் இஸ் தி லென்த் ஆஃப் தி ஃபேப்ரிக் ரிக்வயர்டு, வாட் இஸ் தி லென்த் ஆஃப் தி ஃபேப்ரிக் ரிக்வயர்டு ஃபார் தி ஸ்டைல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஒரு பீஸுக்கு தான் நான் கால்குலேஷன் போடுறேன். இதை மாதிரி மல்டிபிள் பீசஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அது வேறு மாதிரி நம்ம வந்து எப்படி இந்த எஸ், எம், எல், எக்ஸ்எல் வருதோ அது அடுத்த ஸ்டெப் போவோம். ரொம்ப எல்லாத்தையும் குழப்பிக்க வேண்டாம். சரி, இப்போது இந்த இதில் வந்து ஃபுல் லென்த் அப்படிங்கிறதுல கால்குலேஷன் முதல் ஃபார்முலா என்ன போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, லென்த் ஆஃப் தி பேனல் இன்ட்டு விட்த் ஆஃப் தி பேனல் இன்ட்டு நம்பர் ஆஃப் பீசஸ் இன்ட்டு 10. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாடி ஃபேப்ரிக் ஃப்ரண்ட் பேனல் 2 இருக்கும், ஃப்ரண்ட் பேனல் 2 இருக்கும். ஓகேங்களா? அதோடைய லென்த் எவ்வளவு, 76 சென்டிமீட்டர். அந்த 76 சென்டிமீட்டரில் ஃப்ரண்ட் வந்து யோக் வந்து 5 சென்டிமீட்டர் கவர் பண்ணிடும். அப்போ -5 பண்ணிக்கோங்க. அதோட 3.5 சேர்த்துருக்கேன். கீழே ஹெம்மிங் ஒரு 2.5, இந்த ஜாயினிங்க்கு ஒரு 1 சென்டிமீட்டர், 3.5 74.5 வருது. நான் என்ன பண்ணியிருக்கேன், 75 சென்டிமீட்டர்னு எடுத்திருக்கேன். 75 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். சார் இந்த 35 எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ 61 தான் ஆஃப் செஸ்ட்டு. பின்னாடி பேக்கில் வந்து ஒரே பேனல் வந்துடும். பேக்கில் வந்து ஒரே பேனல் வந்துடும். ஃப்ரண்ட்டில் வந்து 2 பேனலாக வரும். அந்த 2 பேனலில் 61 டிவைடட் பை 2, 61 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 30.5 வரும். கரெக்டாக? இந்த 30.5ஓட நீங்கள் ஒரு இந்த இது பிளாக்கெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிளாக்கெட்டுக்கு ஒரு 1 இன்ச்சு, அதாவது 2.5 சென்டிமீட்டர். அதே மாதிரி சைட் சீமுக்கு ஒரு 1.5 சென்டிமீட்டர். அப்போ 4 சென்டிமீட்டர் ஆட் பண்ணிக்கணும். 4 சென்டிமீட்டர் ஆட் பண்ணிக்கிட்டா 34.5 வரும். தென் ஐ ஹவ் டேக்கன் அஸ் 35 வித் ஆஃப் தி பேனல். அதாவது இந்த பேனலில் இதனுடைய லென்த் வந்து 75, இதனுடைய வித் எவ்வளோ போட்டிருக்கேன், 35. அது மாதிரி எத்தனை பீஸ் வேணும், லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பீஸ் வேணும். பேக்கில் வந்து ஒரே பீஸ் தான், ஃப்ரண்ட்டில் 2 பீஸ் வேணும். இன்ட்டு ஃபார் 10 பீசஸ் நான் போட்டிருக்கேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து 12 பீஸ் ஒரு டஜனுக்கு தான் கணக்கு போடுவாங்க. இப்போ இந்த டஜனுங்கிறத நம்ம விட்டுருவோம், நமக்கு அது குழப்பம். இந்த டஜனு, யார்டு, இன்ச்சு இதெல்லாம் குழப்பம். நம்ம மெட்ரிக் சிஸ்டத்துலேயே போயிடுவோம், அதான் பெட்டர் உங்களுக்கு. இப்போ நான் 10 பீசஸ் கணக்கு போட்டிருக்கேன். அப்படின்னா 75, அதாவது லென்த் ஆஃப் தி பேனல் இன்ட்டு வித் ஆஃப் தி பேனல் இன்ட்டு நம்பர் ஆஃப் பேனல்ஸ். நம்பர் ஆஃப் பேனல்ஸ் எத்தனை, 1, 2 பேனல். அப்போது லென்த்து 75, வித்து 35. எத்தனை பேனல் வேணும், 2 பேனல் வேணும். எத்தனை பீஸுக்கு நான் கால்குலேட் பண்ணுறேன், 10 பீஸுக்கு கால்குலேட் பண்ணுறேன். போட்டேன்னா கீழே என்ன போட்டிருக்கேன், வித் ஆஃப் தி ஃபேப்ரிக். இப்போது இந்த வித் ஆஃப் தி ஃபேப்ரிக்ங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த காடா துணின்னு சொல்கிறோம். அது டிஃப்ரெண்ட் வித்தில் கிடைக்கும். நமக்கு 36 கிடைக்கும், 40 கிடைக்கும், 52 கிடைக்கும், 64 கிடைக்கும். நமக்கு தேவையான வித்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்போ இந்த வித்தை எப்படி நம்ம டிரைவ் பண்ணுறது, எப்படி நான் போட்டேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த பேக் பேனல் இருக்கு இல்லையா, அந்த பேக் பேனல் சொல்லிட்டு சொல்கிறேன். நான் இந்த வித்து எப்படி டிரைவ் பண்ணேன் அப்படிங்கிறது பேக் பேனல் சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ வித்து வந்து 35 சென்டிமீட்டர் நான் போட்டிருக்கேன், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்டு 2 இன்ட்டு 10 போட்டால் 3.97 மீட்டர்ஸ் வருது. அதாவது 10 பீஸுக்கு ஃப்ரண்ட் பேனல் 2 பேனல் எடுத்தால் எத்தனை மீட்டர் வேணும், 4 மீட்டர் வேணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நவ் வில் கம் ஃபார் தி பேக் பேனல். இந்த பேக் பேனலை போடும்போது அதனுடைய லென்த் எவ்வளவு, 77 சென்டிமீட்டர்.
அதில் இந்த யோக் வந்து பின்னாடி 10 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கேன் நான். முன்னாடி 5 சென்டிமீட்டர், பின்னாடி 10 சென்டிமீட்டர். அப்போ 10 சென்டிமீட்டர் கழிச்சிட்டேன். 10 சென்டிமீட்டர் நான் கழிச்சிட்டேன், 67 சென்டிமீட்டர். அதோட கீழே ஹெம்மிங் 2.5, அந்த பின்னாடி பேனல் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1 சென்டிமீட்டர். அப்போ 3.5 ஆட் பண்ணிங்கன்னா 70 சென்டிமீட்டர். 70 சென்டிமீட்டர் 69.5, 70 சென்டிமீட்டர் மிஸ்டேக் பண்ணிட்டு நினைக்கிறேன். 70.5 and 71 சென்டிமீட்டர். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 71 சென்டிமீட்டர். அப்போ இதுவும் மாறும். 71 சென்டிமீட்டர். லென்த் வந்து 77, அதில் 10 சென்டிமீட்டர் கழிச்சிடலாம், 67. அதோட கீழே வந்து 2.5 சென்டிமீட்டர் ஹெம்முக்கு, அந்த பின்னாடி பேனல் ஜாயின் பண்ணுறதுக்கு 1 சென்டிமீட்டர் சீம் அலவன்ஸு. மொத்தம் சேர்த்தா 70.5 வருது. நான் 71ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 70 64 × 10, ஸோ 52 இன்ச்சஸ்ஸு இன்ட்டு 2.54 வந்து இதை இன்ச்சஸ் சென்டிமீட்டர் ஆகிறது. டிவைட் பை 100 போட்டால் 1 மீட்டருக்கான விட்த்து. ஓகேயா? அப்போ அந்த 1 மீட்டருக்கான விட்த்தில் எத்தனை பீஸ் வெட்டலாம், அப்போ 10 மீட்டருக்கு எவ்வளோங்கிறது அந்த கால்குலேஷன். அப்போ அதுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா, இங்கே வந்து பழைய மெஷர்மெண்ட் 3.4 வந்துச்சு, போட்டிங்கன்னா 3.14. ஓகேங்களா? 3.4 மீட்டர்ஸ் வந்து ஃபேப்ரிக் ரிக்வயர்ட் ஃபார் பேக் பேனல். இப்போ நான் வந்து 52 இன்ச்சஸ் எப்படி நான் டிசைட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு வித்தில் ஒரு பேக் பேனல் 2 ஃப்ரண்ட் பேனல் கட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிக்கிட்டேன். இதனுடைய விட்த் எவ்வளவு? இதனுடைய விட்த் வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா, 64 சென்டிமீட்டர் விட்த்து. பேக் பேனலுடைய விட்த் எவ்வளவு? 64 சென்டிமீட்டர். ஃப்ரண்ட் பேனலுடைய விட்த் எவ்வளவு? 35. அது மாதிரி 2 பேனல் வேணும். அப்போ 64 + 35 + 35 கூட்டினீங்கன்னா டிவைடட் பை 2.54 போட்டிங்கன்னா 51 சம்திங் வரும். நான் 52 இன்ச்சஸ் போட்டுக்கிட்டேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த 3 பேனலும் ஒரு வித்தில் வெட்டினா அதுக்கு கீழே நம்ம வந்து பாக்கெட் வெட்டிக்கலாம், இல்லைன்னா காலர் வெட்டிக்கலாம், நமக்கு ஸ்லீவ் வெட்டிக்கலாம், எது வேணாலும் அதுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பேனலுக்கான விட்த்தை நம்ம டோட்டல் பண்ணி அதை நமக்கு என்ன விட்த்து வேணுமோ அந்த விட்த்து தான் நம்ம ஃபேப்ரிக் வித்துன்னு முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணிட்டிங்கன்னா அது கீழே வரும்போது உங்களுக்கு பாக்கெட்டா பிளாக்கெட்டா எது வேணாலும் நம்ம வந்து காலரா எல்லா விதமான அசரி ஃபேப்ரிக்குமே நம்மளால் அந்த விட்டுக்குள்ளேயே வெட்டிக்கலாம், பிளான் பண்ணி வெட்டிக்கலாம். அதனால தான் நான் வந்து அந்த சிஸ்டத்தில் 52 இன்ச்சு நான் போட்டிருக்கேன். ஓகே, சரி. இது வந்து பாடிக்கு முடிஞ்சு. ஸ்லீவினுடைய லென்த் எவ்வளவு? ஸ்லீவினுடைய லென்த் 26 சென்டிமீட்டர். அதனுடைய அலவன்ஸோடு சேர்த்து நான் 30 சென்டிமீட்டர் லென்த் வேணும். அதனுடைய அகலம் எப்படி வரும்னா 26 சென்டிமீட்டர் ஆம்ஹோல்னா 26 × 2, 26 × 2 போட்டிங்கன்னா 52. இந்த பக்கம் 1.5 சென்டிமீட்டர் சீம் அலவன்ஸு, இந்த பக்கம் 1.5 சென்டிமீட்டர் சீம் அலவன்ஸு. மொத்தமாக 55 சென்டிமீட்டர் அகலம், 30 சென்டிமீட்டர் உங்களுக்கு என்ன வரும்? விட்த்து வரும். 30 × 55 × 10 பீஸு. இது மாதிரி எத்தனை பீஸ் வேணும் எனக்கு? இது மாதிரி 2 பீஸ் வேணும். இது ஒரு ஸ்லீவுக்கு. அப்போ × 2 டிவைடட் பை 52 இன்ச்சு × 2.54 × 100 போட்டிங்கன்னா 2.49 தான் வருது. ஓகே, அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணிக்குவோம்? 2.5ன்னு எழுதிக்குவோம். ஓகே, இப்போ எந்தெந்த ஃபேப்ரிக்கினுடைய லென்த்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, பாடியினுடைய ஃப்ரண்ட் பேனல், பாடியினுடைய பேக் பேனல் அண்டு ஸ்லீவ், இது 10 பீஸுக்கு மேலே எழுதியிருக்கேன். 10 பீஸுக்கு வித் ஆஃப் தி ஃபேப்ரிக் 52 இன்ச். இது 2 கான்ஸ்டன்ட். 10 பீஸுக்கு வித் ஆஃப் தி ஃபேப்ரிக் 52ல் எத்தனை மீட்ரு வேணும்? 10 பீஸுக்கு ஃப்ரண்ட் பேனலுக்கு 4 மீட்ரு, பேக் பேனலுக்கு 3.4 மீட்ரு, ஸ்லீவுக்கு 2.5 மீட்டர். இன்னும் என்ன நம்மகிட்ட மீதி இருக்குது கால்குலேட் பண்ண வேண்டியது? யோக் இருக்குது, பாக்கெட் இருக்குது. யோக் அண்ட் பாக்கெட் இந்த 2ஐயும் கால்குலேட் பண்ணிட்டோம்னா யோக்கு, காலர், பாக்கெட் இந்த 3 ஐட்டத்தை கால்குலேட் பண்ணோம்னா டோட்டல் லென்த் ஆஃப் தி ஃபேப்ரிக் ரிக்வயர்ட் ஃபார் 10 பீஸ் வந்துடும். ஓகே, அங்கே நமக்கு டோட்டல் லென்த் ஆஃப் தி ஃபேப்ரிக்குடைய சாப்டர் முடிஞ்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத நம்ம பார்ப்போம், வர்ற கிளாஸில் பார்ப்போம். இது பார்ட்டாக வரும். இது பார்ட் 1 வச்சுக்கோங்க. அதாவது நிட்டட் ஃபேப்ரிக்கை தாண்டி ஓவன் கார்மெண்ட்டுக்கு எப்படி காஸ்டிங் போடுறது, எப்படி லென்த் ஆஃப் தி ஃபேப்ரிக் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற கால்குலேஷனுடைய ஃபஸ்ட் வீடியோ இது. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி தயவு செய்து மெம்பர் ஆகிக்கோங்க. ஹெல்ப் அஸ் டு சர்வ் யூ மோர். ஓகே, சரி, மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.